வணக்கம் மக்களே. இன்றைக்கு நம்ம அருணகிரிநாதர் முதலாக பாடிய முத்தைத்தெரு அப்படிங்கிற அந்த பாட்டை பற்றி பார்ப்போம். இதுதான் அவர் முதல்ல பாடினது. ஆனால் புத்தகங்களில் அது 6வது பாட்டாக சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாடின கடவுள் வாழ்த்தெல்லாம் முன்னால் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை சேர்த்துருப்பாங்க. இதில் அந்த முதல் சீர் முத்தைத்தெரு அப்படிங்கிறத முருகப்பெருமானே அருணகிரிநாதருக்கு அடி எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னா அருணகிரிநாதருக்கு முதல்ல என்ன பாடுறதுனே புரியல. அப்படியே முழிக்கும்போது முருகனே எடுத்து கொடுக்குறாரு. முத்தைத்தெருன்னு பாடு அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. முதல்ல இதோட அர்த்தங்களை பார்த்துருவோம் டீட்டெயிலாக, அப்புறம் பாட்டை முழுசாக பார்ப்போம். முத்தைத்தெரு பற்றினா முத்து போன்ற வரிசைனா இந்த இடத்துல பல்வரிசைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முத்தைத்தெரு பத்தி அந்த முத்து போன்ற பல்வரிசைகளே உடைய திருநகை, அந்த ஸ்மைல் கொண்ட அத்தின்னா இந்த இடத்துல தேவயானை. யானை வளர்த்ததுனால அவங்களுக்கும் அத்தின்னே பேர். அத்தின்னா யானை, சமஸ்கிருதத்தில் ஹஸ்தி அப்படின்னு சொல்கிறது, தமிழில் அத்தின்னு மாற்றிருக்காங்க. அஸ்தினாபுரம் அப்படின்னா யானை ஊர் அப்படின்னு அர்த்தம். அத்திக்கு இறைனா அத்தியோட தலைவன், இந்த இடத்துல அத்தியோட கணவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். யாருன்னா சத்திச்சரவண, சத்திங்கிறது ஒரு ஆயுதம், வேல். அந்த சத்தியை கொண்ட சரவணன்னா நமக்கு தெரியும் முருகன். ஷர அப்படின்னா ஒரு வகையான புல். அந்த புல் காட்டில் பிறந்ததுனால அவருக்கு பேரே சரவணன் அப்படின்னு வச்சுட்டாங்க. தமிழில் சரவணன் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அவர் எப்படின்னா முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வித்து, ஒரு விதை மாதிரி. அதாவது முருகனை நினைத்து நம்ம கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா முக்தியும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். குரு பரன் அப்படின்னா மிகச்சிறந்த குரு, பெஸ்ட் குரு என ஓதுறதுன்னா ஒரு மாதிரி ஸ்துதி பண்ணுறது. இது யார் துதி பண்ணுறாங்கன்னா அடுத்த வரியில் சொல்கிறாரு. துதி பண்ணுறது முக்கட்பரமர்னா 3 கண்களையுடைய சிவன். சிவன் எதுக்காக அப்படி துதி பண்ணுறாருன்னா, முருகன் பிரம்மாட்ட பிரணவ மந்திரத்தின் பொருள் கேட்டு பிரம்மாவுக்கு தெரியாததுனால அவர் தலையில் கொட்டி ஜெயிலில் தூக்கி போட்டுறாரு. அப்போ சிவன் முருகன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. முருகன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சிவன் எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்போது முருகன் சும்மா சொன்னால் பத்தாது, நீ சிவனாகவே இருந்தால் கூட பிரணவ மந்திரத்தை கேட்கும்போது அதுக்குரிய ஒரு மரியாதை கொடுத்து தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அது மாதிரி கேட்குறாரு. பணிவோட இந்த மாதிரி ஸ்துதி பண்ணி கேட்குறாரு. அப்படி கேட்குற போது சுருதியின் முற்பட்டது, சுருதின்னா வேதம், அந்த வேதத்துக்கு முற்பட்ட பிரணவ மந்திரத்தை கற்பிக்கிறார். முருகன் சிவனுக்கு கற்பிக்கிறார். கற்பித்து இருவர்னா மிச்சம் இருக்க மூவரில் மிச்சம் இருக்க இருவர், பிரம்மாவும் விஷ்ணுவும், அந்த இருவரும் 33 வர்க்கத்து அமரரும் 33 கோடி தேவர்களும் முருகனோட அடிப்பணிய. இப்போ இது வரைக்கும் முருகனை பற்றி சொல்லிட்டு வந்தார். இப்போ டக்குன்னு விஷ்ணுவை பற்றி சொல்லி, அப்படிப்பட்ட விஷ்ணு மெச்சிய மருமகனே அப்படின்ட்டு முருகனுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாரு. 10 தலை தத்த, அந்த 10 தலைகளும் சிதற மாதிரி கணைத்தோடு அம்பு விட்ட விஷ்ணு ஆக்சுவலாக ராமன். பட் ராமரையும் விஷ்ணுவையும் தனியாக பிரித்து பார்க்கல. ராமர், கிருஷ்ணர், விஷ்ணு எல்லாம் ஒரே அவதாரங்கிறதுனால எல்லாத்தையும் விஷ்ணுவாகவே பேசுகிறாரு. அப்படி அந்த ராவணனை அழித்து ஒற்றை கிரிமத்தை பொருது பார்க்கடலில் அந்த மந்திரமலையை நட்டு வச்சு, அந்த கடலை கடைவதற்காக நட்டு வச்சு, எப்போன்னா கூர்ம அவதாரத்தில், கூர்மங்கிறது ஆமை, அந்த கூர்ம அவதாரத்தின் போது இந்த மலையை நட்டு வைத்து அவர்களுக்கு, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த கடலை கடைவதற்கு உதவினார். அந்த ஒரு புராணத்தை கொண்டாந்து இங்கே சொல்கிறாரு. பட்டப்பகலில் வட்டமான அந்த திகிரினா சூரியன், திகிரி இல்லைன்னா திகிரி இல்லாத இரவாக்கி
இது எங்கன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பண்ணது. ஸோ ஒரே இடத்துல ராமாவதாரம், கூர்மாவதாரம், கிருஷ்ணாவதாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அப்படி இரவாக்கிய அடுத்தது பத்தருக்கு ரதத்தை கடவிய. பத்தருக்கு ரதத்தை கடவியது பார்த்திங்கன்னா பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு சாரதி ஆக்கிய அந்த ஒரு நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட பச்சை புயல். கிருஷ்ணனோட நிறம் வந்து சில சமயம் நீலம் மேனின்னு சொல்லுவாங்க, சில சமயம் கருப்புன்னு சொல்லுவாங்க, சில சமயம் பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் போல இருக்குது. இந்த இடத்துல பச்சை அப்படின்னு சொல்கிறாரு. பச்சை புயல் மெச்சத்தகு பொருள். அப்படிப்பட்ட விஷ்ணு மெச்சிய மருமகனே. அது சில புராணங்களில் வந்து முருகன் வந்து விஷ்ணுவோட மருமகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அருணகிரிநாதர் எல்லா இடத்துலையும் முருகனை வந்து விஷ்ணுவோட மருமகன் அப்படின்னு தான் சொல்லுவார். நம்ம சாதாரண ஒரு உறவு முறையிலையும் பார்த்திங்கன்னா உடன் பிறந்த சகோதரியோட மகனை மருமகனின்னு கூப்பிட்றதான் நம்ம தமிழ் பண்பாடும் கூட. அப்படிப்பட்ட முருகனே பட்சத்தோடு இரக்கத்தோடு ரட்சித்து அருள்வதும் ஒரு நாளே. இன்னைக்கு நீ ஒரு இரக்கத்தோடு என்னை ரட்சித்து அருள வேண்டும் அப்படின்னு பாடுறாரு. ஆக்சுவலாக அருணகிரிநாதருக்கு முருகனோட அருள் ஏற்கனவே கிடச்சிருச்சு பரிபூர்ணமாக. இருந்தாலும் இந்த பாட்டெல்லாம் நமக்காக பாடுறது. நம்ம பாடி பாடி அந்த பாட்டோட பலன் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பாடினது. ஏன்னா அவருக்கு தேவையில்லை. அருணகிரிநாதர் எல்லாம் முக்தி அடைஞ்சு பரிபூர்ணமாக உட்காந்துட்டார். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. முருகனே வந்து நேரில் வந்து பாடுன்னு அவரை வந்து தூண்டி விட்டதுனால நமக்காக பாடுறாரு. முருகனும் நமக்காக தான் பாட சொல்கிறாரு. இதோட நோக்கம், இதோட பலன் எல்லாமே நமக்காக தான். அதனால் உங்கள் குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பாடுங்க, அதான் முக்கியம். மற்றபடி ராகம் தெரியணும், தாளம் தெரியணும், அதெல்லாம் எப்போ நம்ம கற்றுக்கிட்டு வந்து எப்போ பாடுறது? அதனால் அந்த ஒரு பாவம் மட்டும் இருந்தால் போதும், ஒரு பக்தி மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி எதை பற்றியும் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக பாடுங்க. அந்த பாட்டோட பலன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ராகம் தாளம்னா பின்னால் வந்து சேர்ந்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேண்டாம். இப்போ செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட்டு ஹாஃபில் திருப்புகழ் எப்போவுமே 2 பகுதியாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மேட்ரை சொல்லுவார், செகண்ட் ஹாஃபில் வேறு மேட்ரை சொல்லுவார். இப்போ இது வரைக்கும் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா, தேவர்கள் எல்லாரும் போற்றிய இந்த முருகப்பெருமானே எனக்கு அருள் செய், எனக்கு அருள் கொடு அப்படின்னு இது வரைக்கும் சொன்னார். இனிமேல் வந்து போர்க்கள காட்சியை வர்ணிக்கிறார். தித்தித்தய அப்படின்னு அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி, பரிபுரம்னா சிலம்பு, அந்த சிலம்பை அணிந்து கொண்டு நிறுத்தப்பதம், நிறுத்தம்னா டான்ஸு, அந்த மாதிரி காலை வைத்து டான்ஸ் ஆடுகிற பைரவி. அந்த மாதிரி ஒரு பைரவி டான்ஸ் அந்த போர்க்களத்தில் வந்து டான்ஸ் ஆடுது. அதாவது போர் வந்து ரொம்ப உக்கிரமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல கழுகும் கழுதும், கழுதுனா பேய், இந்த மாதிரி கடுகும் பேய்களும் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் ஆடுது அந்த போர்க்களத்தில். அங்கே திக்குகளை தாங்குகிற பைரவர், அட்டப்பைரவர்னா 8 பைரவர்கள் 8 திக்கையும் தாங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸை வந்து அந்த ஒரு மியூசிக்காக சொல்கிறாரு, தொக்கு தொகு தொக்கு தொகு தொகுன்னு. அங்கே வந்து அந்த கொத்துப்பறை, கொத்துன்னா ஒரு கலெக்ஷன், நிறைய பறைகள் சேர்ந்து டம் டம் டம்னு அடிக்குது. அதையும் வந்து மியூசிக்கலாக சொல்கிறாரு, குக்கு குகு குக்கு குகு குகுன்னு. இதை வந்து பாட்டில் வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இது மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். குக்கு குகு குக்கு குகு குகு, இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் தான் அந்த பாட்டில் பாடும்போது இது அப்படியே ஃப்ளூயண்ட்டாக வரும். இதெல்லாம் என்னன்னா அந்த கூகை, அந்த ஒரு முதிர்ந்த கூகையெல்லாம் இப்படி கத்துது, குத்து அடி குத்து அப்படின்னு அதோடு சேர்ந்துட்டு கத்துது. இந்த மாதிரியான ஒரு போர்க்களத்தில் நட்பற்ற அவுணரை, இந்த சண்டைக்கு வர்ற அந்த அசுரர்களை வெட்டி பலி கொடுக்குறாரு. யாருன்னா முருகப்பெருமான். குலகிரி, அவர்களோட குலகிரியையும் வந்து வேலை விட்டு அதையும் வந்து தகர்த்துடுறாரு. கிரௌஞ்சகிரின்னு அதுக்கு பேர். அதில் எல்லாமே புராணத்தில் இருக்கிறது, கந்த புராணத்தில் எல்லாம் இருக்குது. எல்லா புராணங்களையும் படிச்சுட்டு தான் வந்து அதை அப்படியே ஒரு மாதிரி கண்டென்ஸ் பண்ணி நமக்கு சொல்கிறாரு.
இந்த மாதிரி சேர்ந்து அவர்களோட போர் செய்ய வல்ல பெருமானே அப்படின்ட்டு முருகனை மறுபடியும் ஸ்துதி பண்ணி முடிக்கிறாரு. இந்த பாட்டையும் அர்த்தத்தையும் இந்த இடத்துல ஒன்றா கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பாடுங்க. இப்போ நம்ம பாட்டை ஃபுல்லாக ஒரு தடவை பார்ப்போம். திருப்புகழில் எல்லா பாட்டுக்கும் முதல்ல அந்த சந்தத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த சந்தத்தை படித்தோம்னாலே அந்த பாட்டு எப்படி வரும் அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிடும். இப்போ இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சந்தம் மேலே கொடுத்துருக்கேன். தத்தன தத்தனதன தத்தன தத்தனதன தத்தன தத்தனதன தனதான, அப்படியே அந்த சந்தத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டோம்னா பாட்டு வந்துடும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிபேண 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத் திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத் தகுபொருள் பட்சத்தொடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிரவி திக்கொக்க நடிக்க கடுகொடு கடுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப உரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புட்டட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவொத்து பொறவல பெருமாளே. இந்த பாட்டெலாம் நமக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து மற்றவர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் ஒரு வார்த்தைக்கு வார்த்தை சரியான ஒரு அர்த்தத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.